வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் கிரிக்கெட் பாண்ட்ஸ் 187. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லா பிளேயர்ஸ், அதாவது எவ்ரி மண்டே ஒரு மோட்டிவேஷனா எல்லா பிளேயர்ஸோட லைஃபை பத்தி நான் ஒரு பிரீஃபா ஒரு வீடியோ போட போறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பிளேயரை பத்தி போடுங்க, அந்த பிளேயரை பத்தி போடுங்க, நீங்க கமெண்ட் பண்ணாலும் அந்த வீடியோஸை நம்ம பண்ணுவோங்க. சரிங்களா? இப்போ ஷோக்குள்ள போலாமா? நம்ம எல்லாருமே ஒரு சக்சஸ்ஃபுல் பிளேயரை தான் பார்ப்போம். அவர் கடந்து வந்த பாதை, அந்த பாதை எப்படி இருந்தது, கடினமா இருந்ததா, அதுக்கப்புறம் அவர் கொடுத்த அந்த 100% எஃபர்ட் அது கரெக்டாக கொடுத்தாரா, அந்த மாதிரி நிறைய பிளேயரை சர்ச் பண்ணி பார்த்துப்போம். நம்மளுக்கு நிறைய பேர் இந்த அண்டர் ரேட்டட் பிளேயரா இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம ஜஸ்ட் பார்க்காமலே இருந்திருப்போம். ஏன்னா அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆயிருந்திருக்க மாட்டாங்க. சக்சஸ்ஃபுல்லா ஆயிருந்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றதுலதான் நம்ம லைஃபே அடங்கியிருக்கு. இந்த ஸ்டோரி சொன்னா கண்டிப்பா நீங்களும் பிடிச்சிக்கலாங்க. நான் சொல்ல போறவர் தான் மனோஜ்குமார் திவாரி. மனோஜ்குமார் திவாரி பாத்தீங்கன்னா 15 நவம்பர் 1985 வெஸ்ட் பெங்கால் மாவட்டத்துல பிறக்கிறாருங்க. அவரோட ஏர்லி லைஃப்ல நல்லா தாங்க ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா அவரோட ரஞ்சி டிராஃபியா இருக்கட்டும், அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும், அவரோட IPL எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா பண்றாருங்க. 2007-8 யுவராஜ் சிங்குக்கு மாற்று வீரரா போயிட்டு இங்கிலாந்து 5 மேட்ச் டெஸ்ட்ல 100 எல்லாம் அடிப்பாரு. அப்படி 100 அடிச்சோம் அவரால் 2011 வேர்ல்டு கப்ல செலக்ட் ஆக முடியல. இதுதாங்க அந்த பாதை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னோம் பாத்தீங்களா, இதுதான். அவரே ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பாரு, நான் தோனியை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும், நான் ஒரு 100 அடிச்சோம், நீங்க ஏன் என்ன 2011 வேர்ல்டு கப்ல எடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இல்லைங்க ஏசியா கப் 2012 நடந்ததுல அதுலயும் செலக்ட் ஆறாரு. ஆனா பாவம் ஒரு மேட்ச் கூட ஆட அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. என்னடா இது இந்த மாதிரி நமக்கு நடக்குதுன்னு அவருக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டாரு போல இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டொமஸ்டிக் மேட்சஸ், அதாவது அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் எல்லாம் ஆட ஆரம்பிச்சாருங்க. 2013 கட் பண்ணி 2017 100 டொமஸ்டிக் மேட்சுங்க. அதுக்குள்ளே அந்த மனுஷன் இத்தனை வருஷத்துல 100 மேட்ச் ஆடிட்டார் டொமஸ்டிக்ல. ஆனா இங்க இருந்து ஒரு கால் கூட வரல இந்தியன் டீம்ல இருந்து. ஸோ ரொம்பவும் மன உடைச்சல் ஆயிடுறாரு. அதே மாதிரி IPL பிரான்ச்சைசிக்கு சைன் பண்றாரு, டெல்லி டார்டெவில்ஸ்ல ஆடுறாரு, KKRக்கு ஆடுறாரு, பஞ்சாபுக்கு ஆடுறாரு, அண்ட் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் தோனி டீம் அந்த 2 இயர்ஸ் பேண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்லயும் ஆடுறாரு. அப்படி இருந்த கட்டத்துல அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில அவர் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாலும் காட் அவரை கொஞ்சம் பேஷண்டா இருன்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல தாங்க அவர் தப்பு பண்ணியிருக்காரு. பேஷண்டா இல்லாம 2021 எனக்கு கிரிக்கெட்லாம் போதும்டா, நான் விலகிக்கிறேன்டா அப்படின்ட்டு விலகிட்டு பொலிட்டிஷியனா ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுது, நம்ம அந்த கிரிக்கெட் ஒரு விஷயம், ஒரு பேஷன், ஒரு ப்ரொஃபஷன், அதை லவ் பண்ணோம்னா கடைசி வரையும் விடாம இருந்தோம்னா நம்ம நட்ராஜனை மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை நம்ம எப்பவுமே நம்ம கிராப் பண்ணிக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை கிராப் பண்ணிக்கணும். கடவுள் நம்ம நிறைய தடவை நம்மளை சோதிச்சு நம்ம கரெக்டான ஒரு டைம் கொடுப்பாரு. அந்த கரெக்டான டைம்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் தாங்க இருக்கு. அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆனதால் தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்களதான் நம்ம திரும்பி பார்க்குறோம். சக்சஸ்ஃபுல் ஆகாததால் தான் இவங்கெல்லாம் அண்டர் ரேட்டட் பிளேயரா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் பிளேயரோ ரேட்டட் பிளேயரோ நம்மளோட 100% நம்ம அந்த இடத்துல கொடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயரை சொல்லணும்னா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ உங்களோட விடைபெறுக நான் உங்க குட்டா. சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் பாண்ட்ஸ் 187.